ஆல்ரைட். ஆக்சுவலா எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்லுவாங்க. நான் படிக்கிறேன், ஆனா மண்டையில ஏறவே மாட்டேங்குது. நான் படிக்கிறதெல்லாம் மறந்துடுது. எனக்கு மீனிங் வந்து புரியல அப்படின்ற மாரி வந்து நெறைய வந்து இஷ்யூஸ் வந்து நெறைய பேர் சொல்றத வந்து கேட்டுருக்கோம். ஆனா அதோட ரீசன் என்ன அப்படின்ட்டு வந்து அது ஏன் நடக்குது அப்படின்ட்டு நெறைய பேருக்கு புரியறதே இல்ல. இந்த கிளாஸ்ல நம்ம அததான் மேஜரா பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். பங்க்சுவேஷன். Punctuation is used to help us make sense of what we read, and it can alter the meaning of the sentence we write. ஓகே, பங்க்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட படிக்கிற விஷயத்தோட மீனிங்க என்ன அப்படின்றத கரெக்டா சொல்றது பங்க்சுவேஷன்ஸோட படிக்கிறதுனால தான். ஆனா பங்க்சுவேஷன்ஸ் நம்ம ரைட்டா யூஸ் பண்றதே இல்லை. அதனாலதான் நம்மளுக்கு மேஜரா ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணிட்டு. சப்போஸ் அதை கரெக்டா ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. கைஸ், இப்ப இந்த ஒரு லெட்டர் நான் லாஸ்ட் டைமே நான் படிச்சு காட்டினேன். இதே லெட்டரை வந்து நம்ம இன்னொரு வாட்டி படிக்க போறோம். ஆனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியாரிட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லெட்டரை வந்து கிளாரிட்டியா இருக்கிறதுக்காக இந்த லெட்டரை வந்து தமிழ்லயும் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? டியர் ஜான், ஐ வாண்ட் அ மேன் who know how to please a woman and what love is. All about you are fun, kind, thoughtful people who are not like you. Concede to being incompetent and inferior. இதுக்கு அர்த்தம் பாரு. அன்புள்ள ஜான், ஒரு பெண்ணை எப்படி மகிழ்விப்பது, காதல் என்றால் என்ன என்று தெரிந்த ஒரு ஆண் எனக்கு வேண்டும். உங்களை பற்றி அனைத்தும் வேடிக்கையான கனிவான சிந்தனை மிக்க மனிதர்கள். அவர்கள் உங்களை போன்றவர்கள் அல்ல. நீங்களும் வந்து அந்த மாதிரி வந்து கைண்டான பர்சன் கிடையாது, பண்ணான இது இல்ல அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட், கன்சீட் டு பீயிங் இன்கம்பிட்டன்ட் அண்ட் இன்ஃபீரியர். திறமையற்றவர் மற்றும் தாழ்ந்தவர் என்பதை ஒப்புக்கொள் அப்படின்னு அர்த்தம். கன்சீட் டு பீயிங் இன்கம்பிட்டன்ட் அண்ட் இன்ஃபீரியர். ஓகேவா? கன்சீட் டு பீயிங் இன்கம்பிட்டன்ட் திறமையற்றவர், தாழ்ந்தவர் அப்படின்றத ஒற்றுக்கொள் அப்படின்றது வந்து ஒப்புக்கொள் அப்படின்னு இருக்கு. யூ ஹவ் ரூயின்ட் மீ. என்னை அழித்து விட்டாய். ஃபார் அதர் மென், மற்ற ஆண்களுக்காக நான் ஏங்குகிறேன். ஐ ஏர்ன். ஃபுல் ஸ்டாப் இங்க இருக்கா? ஐ ஏர்ன். மற்ற ஆண்களுக்காக நான் ஏங்குகிறேன். ஃபார் யூ ஐ ஹேவ் நோ ஃபீலிங் வாட்ஸ்எவர். உன்னை பொறுத்தவரை எனக்கு எந்த உணர்வும் இல்லை. when we are apart I can be content. நாம் பிரிந்து இருக்கும் போது நான் திருப்தி அடைய முடியும். will you let me be. என்னை இருக்க விடுவாயா, நிம்மதியா இருக்க விடுவியா. கண்டென்ட். ஓகேவா? திருப்தியா இருக்கிறதுக்கு நீ இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து கொஸ்டின். இப்ப இதே லெட்டர் அவங்க என்ன சொல்ல வந்தாங்க, இந்த பஞ்சுவேஷன் மாறினதுனால என்னெல்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்றதுதான் நெக்ஸ்ட் லெட்டர். ஓகேவா? ரைட்டா இருந்துச்சுன்னா இதே இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது வந்து கவனத்துல பார்க்கணும். ஐ வாண்ட் அ மேன் who knows how to please a woman and what love is all about. ஒரு பெண்ணை எப்படி மகிழ்விப்பது, காதல் என்றால் என்ன என்று தெரிந்த ஆண் ஆண் எனக்கு வேண்டும். யூ ஆர் ஃபன், கைண்ட், தாட்ஃபுல் people who are not like you. Concede to being incompetent and inferior. இதுக்கான அர்த்தத்தை தெளிவா பாருங்க. நீங்கள் வேடிக்கையானவர், கனிவானவர், சிந்தனை உணர்வுள்ளவர். உங்களைப் போல் இல்லாதவர்கள் திறமையற்றவர்களாக ஆகவும் தாழ்ந்தவர்களாகவும் இருப்பதாக ஒப்புக்கொள்கிறார்கள். You have ruined me for other men. நீங்கள் என்னை மற்ற மனிதர்களுக்காக, இதுக்கான வந்து ரைட்டான மீனிங் வந்து கரெக்டா அப்படியே தான் ஆகுது. மற்ற மனிதர்களை பத்தி, மற்ற மென்னை பத்தி யோசனை கூட வந்து உன்னால வந்து எனக்கு யாரோட எண்ணம் கூட வர மாட்டேங்குது. ஐ ஏர்ன் ஃபார் யூ. உனக்காக ஏங்குகிறேன். ஐ ஹேவ் நோ ஃபீலிங் வாட்ஸ்எவர் when we are apart. நாம் பிரிந்திருக்கும் போது எனக்கு எந்த உணர்வும் இல்லை. உணர்ச்சின்றதே வந்து என்னால வந்து நம்ம பிரிஞ்சிருக்கிறப்ப இல்லை. ஐ கேன் பி ஃபார் எவர் ஹாப்பி. நான்
என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஓகேவா? வில் யூ லெட் மீ பி yours? என்னை உன்னுடையவனாக இருக்க விடுவாயா? மிச்சில். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சென்டென்ஸையும் அந்த லெட்டரும் இதே வேர்ட்ஸ் தான் இருக்கு. இதே வேர்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா பங்க்சுவேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஓகேவா? பங்க்சுவேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கு. அப்ப என்னெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. திறமையற்ற என்னோட லைஃப் அழிச்சிட்டு அது மாதிரி இருக்கா? யூ ஆர் ரூயின் மீ ஃபார் அதர் மென். அங்க புல் ஸ்டாப் இருந்துச்சு. அப்படின்னா என்ன? மத்தவங்களை வந்து பத்தி யோசிக்க கூட வந்து விடல. உன்னோட உன்னோட நினைப்பால மத்தவங்களோட மத்த ஆண்மகனோட எண்ணம் எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு மீனிங். ஓகேவா? அப்போ ஒரு பங்க்சுவேஷன்ஸ் ஒரே சென்டென்ஸ் ஒரே பேராகிராஃப எப்படி மாத்திடுது? இதுதான் நம்மளோட பிரச்சனையும். ஓகேவா? பேசுறப்ப நம்ம வந்து ஒரு விதமா பேசிடுறோம். ஆனா படிக்கிறப்போ சரியா படிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு பங்க்சுவேஷன்ஸ் அப்படின்ற அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமாவே இருக்கு. ஓகேவா? அதை தான் நம்ம சரி பண்ணணும். பங்க்சுவேஷன்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு? ஓகேவா? எக்ஸ்கிளமேட்டரி மார்க், கமா, புல் ஸ்டாப், அப்போஸ்ட்ரோஃப், கோட், டபுள் கோட், இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கா? புல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க், இதெல்லாம் இருக்கு. இத பத்தி தான் நம்மளோட வந்து கிளாஸஸ் இன்னைக்கு. Punctuation is about how words relate to each other. Punctuations are all about how words relate to each other. Using punctuation symbols help you to know when to stop a sentence. When to stop a sentence. Take a breath, pause, and become excited. Lift your voice to ask a question, and also when to begin a question. அப்போ பங்க்சுவேஷன் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஒரு சென்டென்ஸை எங்க ஸ்டாப் பண்ணணும்னு தெரியணும், எங்க மூச்சு இழுக்கணும்னு தெரியணும், எந்த இடத்துல பாஸ் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும்னு தெரியணும், எந்த இடத்துல அப்படியே எக்ஸைட் ஆகணும், ஹாப்பி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லணும். அப்போ உன்னோட வாய்ஸை எந்த இடத்துல ஒரு கேள்வியா கேட்கிறப்ப எப்படி கேட்கணும்னு தெரியணும். அப்புறம் சென்டென்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும் அப்படின்றது தெரியணும். When you are speaking, you do this naturally. However, when we write, punctuation symbols become signposts for readers. அப்ப நம்ம ஒரு லெட்டர் எழுதுறோம்னாலும் சரி, எதா இருந்தாலும் இந்த பங்க்சுவேஷன் சைனை கரெக்டா இல்லைன்னா நம்மளால ஒழுங்காவே அதை க்ரோ பண்ணிக்க முடியாது. ஓகேவா? அப்ப அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகே, full stops. Using full stops. A full stop ends a sentence. ஒரு full stop வந்து சென்டென்ஸை எண்ட் பண்ணும். நம்பர் 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து ends a sentence. Ends a sentence. First. A sentence is a complete statement usually containing a verb. சென்டென்ஸ்னா ஒரு verb இருக்கணும், கம்ப்ளீட்டடா ஒரு ஸ்டேட்மெண்ட் மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது. A full stop are used to indicate abbreviations. Abbreviations. Okay, abbreviations such as இப்ப opt, OCT அப்படின்னு போடுறோம்ல, அதுக்கு ஆக்சுவலா டாட் வைக்கணும். மண்டே டாட் வைக்கணும். ரெவ், ஓகேவா, ரிவைவ், ஓகேவா, இது எல்லாத்துக்குமே டாட் வைக்கணும். அதே மாதிரி வந்து இடிசி டாட் வைக்கணும், எக்ஸெட்ரா அதுக்கு டாட் வைக்கணும். அப்புறம் பிஎம் டாட் வைக்கணும். ஆனா இதை வந்து நம்ம ஜென்ரலா இப்ப வந்து பண்றது இல்லை. ஓகேவா? டுடே மோஸ்ட் பீப்புள் டு நாட் யூஸ் ஃபுல் ஸ்டாப் ஆஃப்டர் தி அப்ரிவேஷன். ஆனா நிறைய இடத்துல நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகேவா? லுக் அட் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். 2 எக்ஸாம்பிள் சொல்ல போறோம் நம்ம. ஓகேவா? Look at these examples of the use of full stops. Read both aloud. What effect does the use of full stops have? யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் இதை படிக்கிறீங்களா? Example 1.
யாராவது படிக்கிறீங்களா கைஸ்? அண்ணா நான் படிக்கிறேன். சரிப்பா படிப்பா. All of my friends have mobile phones. I can't afford one because my parents work hard to support our family. They say that it's more important for me to read books than spend my time on an expensive phone. They do not understand the pleasure my friend put me to have a mobile friend or family. How should I do? ஓகேவா? ரைட். இப்போ என்ன மீனிங் கொடுத்துச்சுப்பா? என்ன மீனிங் கொடுத்துச்சு? சரி, இப்போ இதே சென்டென்ஸ பங்க்சுவேஷன்ஸோட படிக்கிறியா? படிக்கிட்டானா? படிக்கலாம்ப்பா. All of my friends have mobile phones. I can't afford one because my parents work hard to support our family. They say that's more important for me to read books than spend my time on an expensive phone. They do not understand the pleasure my friends put on me to have a mobile friend or family. How should I choose? சூப்பர். இப்ப ஆக்சுவலா முதல்ல படிக்கிறப்ப அங்கங்க பிரீத் பண்ணியா ஸ்டாப் பண்ணிட்டு? ஃபுல் ஸ்டாப்ல இல்லல்ல, அங்க பிரீத்தே பண்ணிருக்க கூடாதுல்ல. இப்ப நிறைய பேரு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் மொபைல் ஃபோன்ஸ். ஐ கான்ட் அஃபோர்ட் ஒன் பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஒர்க் ஹார்ட் டு சப்போர்ட் அவர் ஃபேமிலி. தே சே இட் வில் பி மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு ரீட் புக்ஸ். They spend my time on an expensive phone. They don't understand the pressure of my friends put on me and the mobile phones. Friends or family. How should I choose? ஓகேவா? இப்போ ரைட்டா படிக்கிறோம்னா என்ன பண்றோம்? பங்க்சுவேஷன்ஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணும். ஆனா நீ நிறைய இடத்துல வந்து உன்னை அறியாமலே பங்க்சுவேஷன்ஸ் கரெக்டா அப்ளை பண்ண. ஓகேவா? குட். இப்போ பார், ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் மொபைல் ஃபோன்ஸ். அப்ப அந்த இடத்துல ஒரு பாஸ், பிரீத்திங். ஓகேவா? I can't afford one because my parents work hard to support our family. They say that it's more important for me to read books than spend my time on an expensive phone. They don't understand the pressure my friends put me to have a mobile phone. Friends or family? How should I choose? ஓகேவா? இப்போ அந்த கொஸ்டின் மார்க் இருக்கா? ஒவ்வொரு இடத்துலயும் எந்த இடத்துல ஒரு சென்டென்ஸை எப்படி படிக்கணும், என்ன எமோஷனோட படிக்கணும். இந்த இடத்துல இவங்க சொல்றது கரெக்ட் தானே. அவங்களால வந்து ஹார்டா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கே வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. இப்ப மொபைல் போன் எக்ஸ்பென்சிவான ஒரு போன் வாங்கி கொடுக்கணும்னு வந்து கேக்குறாங்கன்னா அது வந்து எந்த விதத்துல? இப்போ அதை வந்து சொல்றப்ப வந்து கொஞ்சம் சென்டென்ஸ். they say that it's more important for me to study. அங்க பார், more important, அந்த அழுத்தம். ஓகேவா? for me to read books than spend my time on an expensive phone. they don't understand. இப்ப இந்த இடத்துல வந்து அப்படி ரொம்ப தாழ்த்தி அவங்களுக்கும் கஷ்டம்தான். ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கு புரியல. they don't understand the pressure my friends put on me to have a mobile phone. Friends or family? How should I choose? அப்போ ஒரு கொஸ்டின் மார்க். இவனுக்கே வந்து ஒரு கொஸ்டின் மார்க். யாரை செலக்ட் பண்ணும்? ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது கேட்கணுமா இல்ல ஃபேமிலி சொல்றது கேட்கணுமா அப்படின்ட்டு ஒரு டைலமா. அப்ப பங்க்சுவேஷன்ஸோட படிக்கிறப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? டிஃபரன்ஸ் இருக்குல்ல கண்டிப்பா பங்க்சுவேஷன்ஸோட படிக்கிறப்போ. புரியுதா எல்லாருக்கும் ஏன் பங்க்சுவேஷன்ஸ் இவ்வளவு இம்பார்ட்டன்டா சொன்னேன் அப்படின்ட்டு? புரியுதுண்ணா. சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி வந்து இந்த ஃபுல் ஸ்டாப்போட இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் கமா. வாட் இஸ் அ கமா? கமா இருக்கிறதுனால வந்து என்ன ஆகும்? வேற யாராவது எக்ஸாம்பிள் ரீட் பண்ணும். ஓகேவா? அதனால வந்து யாராவது ஒருத்தங்க ரெடி ஆயிக்கோங்க. Commas are used to separate words, phrases or clause. They are used to indicate a short pause. Commas வந்து என்ன பண்ணும்? வேர்ட்ஸ், phrases இல்லைன்னா clauses வந்து பிரிக்குது. இது வந்து வருதுன்னா ஷார்ட்டா ஒரு பாஸ் வந்து நம்ம எடுக்கணும். சின்ன ஒரு ஸ்டாப்பேஜ் இருக்கணும். லைட்டா மூச்சு இழுக்கிறதுக்கோ இல்ல விடுறதுக்கோ வந்து அந்த இடம் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? Read the following two example aloud. How
how have commas changed the way you read அப்படின்றத சொல்லணும். வேற யாராவது படிங்க பாப்போம். Who is willing to read? யாராவது வாலண்டியர் பா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. நானே ரீட் பண்ணிட்டேன். இல்லப்பா, இன்னொருத்தவங்க படிக்கட்டும். இன்னொருத்தவங்க வந்துட்டாங்கப்பா. ஓகே, குட். யார் ரீட் பண்ண போறா? தினேஷா? ஆமாண்ணா. ஓகே, ரீட் பண்ணுப்பா. Clean your room now. Mom commanded from the family room. Now I was really in for it. Not only my room, but I also had to attack the grass out the back, the garage pink pile, the dirty car, the dirty dog, wash my kid, brother, undo homework. I'm good, I thought, but not that good. நிறைய இடத்துல ஸ்டக் ஆச்சா? ஏன் ஸ்டக் ஆச்சுன்னா அந்த கமாவோட அந்த இம்பாக்ட் தான். இப்ப இத படிப்பா அப்படியே. Clean your room now. Mom commanded from the family room. Now I was really in for it. Not only my room, but I also had to attack the grass out the back, the garage junk pile, the dirty car, the dirty dog, wash my kid brother, undo homework. I'm good, I thought, but not that good. ஓகே, இப்ப அந்த கமாவோட படிக்கிறப்ப என்ன டிஃபரன்ஸ் உனக்கு வந்து தோணுச்சுப்பா? இந்த கமாஸ் ஓகேவா? சரி, இப்ப இந்த சென்டென்ஸை வந்து இன்னும் வந்து தெளிவான படிக்கட்டுமா? இப்ப எப்படி இருக்கு? இது கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்ல? கமாண்ட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப கமாண்ட்னா நம்ம என்ன பண்ணணும்? அம்மா கோவமா சொல்றாங்க, பண்ணி ஆகணும் அப்படின்னு. கிளீன் யுவர் ரூம் நவ். டபுள் கோட்ல இருக்குன்னா என்ன? ஒருத்தங்க டைலாக் சொல்றாங்க, கிளீன் யுவர் ரூம் நவ். Mom commanded from the family room. Now I was really in for it. Not only my room, but I also had to attack the grass out the back, the garage junk pile, the dirty car, the dirty dog, wash my kid brother and do homework. I am good, I thought, but not that good. ஓகேவா? அப்போ எது எதெல்லாம் அப்படின்றதுக்கு அந்த பாஸ் பண்றதுக்காக இப்போ இப்படியே அந்த கமா இல்லாம தான் நிறைய பேர் படிப்பாங்க. கமாவை வந்து கன்சிடர் பண்ணாம படிப்பாங்க. Now not only my room, but I also had to attack the grass out the back, the carrot junk pile, the dirty car, the dirty dog. இப்படியே வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ரன் ஆகுறோம், வேகமா படிக்கணுன்ற பேர்ல ரன் ஆகுறோம். ஆக்சுவலா ஃபுல் ஸ்டாப் அண்ட் கமா இது மாதிரி பங்க்சுவேஷன்ஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்றோம்னா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லா கிரியேட் ஆகும். அப்ப அந்த மீனிங் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எல்லாரும் நோட் வச்சிருக்கீங்களே? நோட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒர்க் இருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், commas make a difference to the way we read. What do you notice about the way this fish and chip shop owner had written fish and chip? Okay, fish and chip, fish, comma and comma chips. எப்படின்னு இருக்கு? இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? இங்க கமா வரக்கூடாது. கமா எங்குமே வரக்கூடாது இல்ல? இப்ப look at the way he has written fish and chips. அப்ப எல்லா இடத்துலயும் கமா இருக்குன்னா பாஸ் பண்ணி வரணும். இப்ப இன்னொரு பர்சன் சொல்றாங்க, oh, there doesn't need to be a comma between fish and chips. இது கரெக்டா? செகண்ட் அந்த பர்சன் சொன்னது கரெக்டா? there doesn't இல்லையா? அப்ப என்ன கரெக்ட்? கரெக்ட் தான்.
கம்மா வரணுமா? அது கரெக்ட் தான். ஆனா அதுலயும் ஒரு சில இடத்துல கமா வரணும். ஓகேவா? ரைட். What is sentence with 5 ands? Your grammar is bad as this. இப்போ எந்த இடத்துல எல்லாம் கமா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை எழுதுங்க. இதுல எந்த இடத்துல கமா வந்துச்சுன்னா இது சென்டென்ஸ் கரெக்ட் சென்டென்ஸ் தான். ஆனா கமா வரணும். எந்த இடத்துல அந்த கமா வரணும்ன்றத நீங்க தான் வந்து சொல்லணும். ரிட்டர்ன் பண்ணுங்க, எழுதுங்க. There doesn't need to be a comma between fish and chips. இதுல எந்த இடத்துல கமா வரணும்? எழுதியாச்சா? ஆன்சர் பார்க்கலாமா? சப்போஸ் தப்பா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிடணும். இதுதான் ஆன்சர். எந்த இடத்துல கமா வரணும்னா இங்க ஒரு கமா வரணும். இந்த இடத்துல ஒரு கமா வரணும். இந்த இடத்துல ஒரு கமா வரணும். இப்ப கமாவோட படிச்சு பாருங்க. That doesn't need to be a comma between fish and. ஓகேவா? fish and நடுவுல கமா வரக்கூடாது. fish and chips. ஓகேவா? and chips. இந்த இடத்துல ஒரு கமா வரணும். அப்ப இது ஒரு சென்டென்ஸ். இந்த and வந்து தனி. இது ஒரு பார்ட். ஃபிஷ் அண்ட் சிப்புக்கு நடுவுல ஒரு கமா வரணும். இன்னொன்னு and நடுவுல ஒரு கமா வரணும். and சிப்ஸ்க்கு நடுவுல ஒரு கமா வரணும். வந்துச்சுன்னா அது சரியான பதிலா மாறிடும். ஓகேவா? ரைட். அப்போ இதுதான் வந்து அந்த சென்டென்ஸோட இம்பார்ட்டன்ஸ். கமா போடுறதோட இம்பார்ட்டன்ஸ். கமா இல்லைன்னா ஸ்பேஸ் ஆயிடும். There doesn't need to be a comma between fish and chips. இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். ஓகேவா? ரைட். அததான் இந்த இடத்துல நம்ம முக்கியமா ஹைலைட் பண்ணணும். நெக்ஸ்ட் கமாஸ் வேற எங்கெங்கெல்லாம் ரைட்டா யூஸ் பண்ணலாம்? Commas act as a pauses and they can be used to separate independent statement which are linked by. இப்ப கமா வந்து பாஸ்க்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? யூஸ் டு செப்பரேட் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிக்கிறதுக்கும் யூட்டிலைஸ் ஆகும். ஓகேவா? இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிக்கிறதுக்கும் யூட்டிலைஸ் ஆகும். ஆல்ரைட். என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ல பிரிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் ஆகும்? ஃபார் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுறது, ஃபார்னு வர்றது. அப்புறம் and வந்து சென்டென்ஸ் பிரியும், நார்னு பிரியும், அப்புறம் பட் அப்படின்ட்டு பிரியும், அண்ட் ஆர்னு பிரியும், அப்புறம் எட்டுன்னு பிரியும், அண்ட் சோ. இது எல்லாத்துக்கும் வந்து கமா வந்து பிரிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, Jenny said she would buy me the tickets, but she hasn't shown them to me at all. அப்ப இந்த இடத்துல பட். ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் which are linked by தனித்தனி ஸ்டேட்மெண்டா பிரிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல வந்து கமா யூஸ் பண்றோம். பட் she hasn't shown them to me at all. Next, I am buying a new car, but I won't pick it up for another month. அப்ப அந்த இடத்துல கமா இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல பாஸ் வருது. இல்லைன்னா
I'm buying a new car, but I wouldn't pick it up for another month அப்படின்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து. Okay. Next, I'm going to the party, so I don't I don't expect to come home before midnight. ஓகேவா? இங்க சோக்கு. I have never read Shakespeare, nor as my friend. நான் ஷேக்ஸ்பியர் பத்தி வந்து படிச்சதே இல்ல. அவரோட நாவல்ஸ் படிச்சதே இல்ல. நான் என் ஃப்ரெண்டும் படிச்சது இல்ல. மை ஃப்ரெண்ட் எமாவும் படிச்சது இல்ல. அதுதான் இதோட மீனிங். She picked the whole crate up in one go, for she is an athlete and I am not. ஒரு பெரிய வெயிட்டான ஒரு கிரேட்டை ஒரு பாக்ஸ ஒரு இதுலயே வந்து டக்குன்னு தூக்கிட்டா. ஏன்னா அவ ஒரு அத்லெட். ஃபார் ஷீ இஸ் அன் அத்லெட் அண்ட் ஐ எம் நாட். அப்ப என்னால தூக்க முடியாது அது மாதிரி. ஓகேவா? இதுதான் இந்த இடத்துல மீன் பண்றோம். அப்புறம் லாஸ்ட், would you like some cake or would you prefer fruits? ஓகேவா? இப்ப பார், ஆர் அப்படின்ற அந்த இடத்துக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா வந்து சொல்றோம். ஆர் ஆர் அப்படின்ற அந்த இடத்துக்கு நம்ம ஸ்பெசிஃபைடா வந்து பண்றோம். ஆர். ஓகேவா? ரைட். ஆருக்கு முன்னாடி வந்து வருது. அப்போ ஒரு இண்டிபெண்டா ஒரு சென்டென்ஸ் வந்து பிரிக்கிறதுக்கு இருக்கிற அந்த இடத்துல கமா அப்படின்ட்டு ஒண்ணு யூஸ் பண்ணும். would you like to have some cake? Pass. Or would you prefer fruit? would you like some cake? Okay, would you like some cake or would you prefer fruits? ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம். சரி, இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து காட்ட போறேன். ஒரு லெட்டர். எங்கெங்கெல்லாம் கமா வரணுமோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு கமா போடுங்க. டெஸ்ட் மாதிரி இது. டைரக்ட் டெஸ்ட். டைரக்டா நீங்களே தான் வந்து கரெக்ஷனும் பண்றீங்க. எந்த இடத்துல கமா வரணும். இதுல யாரும் எழுத வேணாம். உங்க நோட்ல எழுதணும். எழுதி கமா போடணும். தயவு செய்து இதுல எழுதாதீங்க. உங்க நோட்ல இந்த வேர்ட்ஸை எழுதிட்டு எங்கெல்லாம் கமா வரணுமோ அதை போடுங்க. கொஞ்சம் கீழே இருக்கட்டுமா? டைம்லாம் ரொம்பலாம் கொடுக்க முடியாது. எல்லாரும் வந்து எவ்வளவு சீக்கிரம் தப்பா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஓகேவா? டைம்ல நிறைய எடுத்துக்க விடாது. அதனால தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அந்த இடத்துல டக்கு டக்குன்னு வந்து எழுதிடுங்க. இமீடியட்டா ஆன்சர் பார்ப்போம். அந்த ஆன்சர்ல எங்கெங்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்களோ அங்க மார்க் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணிடுங்க. தப்பா போட்டிருக்கீங்கன்னா அதையே வந்து ரவுண்ட் பண்ணி கிராஸ் போட்டுருங்க. இது வந்து வெறும் வந்து புல் ஸ்டாப்ஸ் மட்டும் இல்ல. புல் ஸ்டாப் கமாக்காக மட்டும் இல்ல. இது எதுக்காக நம்ம பண்றோம்? உங்களுக்கும் ஒரு லெட்டர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதும் தெரியணும். அதுக்காக இதை வந்து நம்ம பார்க்கணும். ஆக்டிவிட்டியா பார்க்கணும்.
ஓகேவா? கீழே இறக்கிறேன் இன்னும் கொஞ்சம். ஓகேவா? ஆன்சர் பார்த்துடலாமா? எங்கெங்க மிஸ் பண்ணிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கணும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஓகேவா? எங்கெங்கெல்லாம் இருக்கணும்? இங்க ஒண்ணு, டியர் சார். அப்புறம் டூரிங் திஸ் டைம். எங்கேயாவது எக்ஸ்ட்ரால போட்டிருந்தா கூட அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபார் ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் த ஃப்ரண்ட் கவுண்டர் டேக்கிங் ஆர்டர்ஸ். அப்புறம் கேஷ் ஹேண்டலிங். அப்புறம் மேக்கிங் பர்கர்ஸ், கிளீனிங். லாஸ்ட் இதுக்கு அண்டுக்கு நம்ம கமா போட மாட்டோம். ஓகேவா? அண்ட் இடத்துக்கு நம்ம கமா போட மாட்டோம். ஓகேவா? ரைட். அப்புறம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ். I won the crew member of the month choice. Okay. This award is given based on the punctuality, willing to work at short notice, performance, ability to work under pressure, and excellent customer service. I believe the skills I have developed at Gracie Facts, combined with my interest in videos, would make me suitable for this position. Next. I live locally, so I can work at short notice. I look forward to hearing from you. I hope you will grant me an interview. Yours sincerely, IP Delhi. இந்த லெட்டரை ஒரு வாட்டி அழகா படிச்சிருமா ஃபர்ஸ்ட்ல இருந்து? Dear sir, I am applying for the part-time job of video sales assistant that was advertised in Saturday's Age, dated 18th November 2017. I have been working part-time at Greasy Fats for the past 2 years. During this time, I was working at the front counter taking orders, cash handling, making burgers, cleaning, maintaining stock, and scheduling rosters. I won the Crew Member of the Month award twice. This award is given based on punctuality, willing to work at short notice, performance, and ability to work under pressure, and excellent customer service. I believe the skills I have developed at Gracie Fats, combined with my interest in videos, would make me suitable for this position. I live locally, so I can work at short notice. I look forward to hearing from you. I hope you will grant me an interview. Yours sincerely,
IP Delhi. இப்ப படிச்சது கரெக்டா கேட்டுச்சா? எப்படி இருந்துச்சு? இந்த லெட்டர்ல வந்து வெறும் இந்த லெட்டர் கமா புல் ஸ்டாப் மட்டும் வந்து யோசனை இல்லை. இதுல இருந்து இருக்க டேட்டா, அப்போ நான் வந்து என்னெல்லாம் வந்து எப்படி ஒரு ஜாபுக்காக நான் ஜாப்காக இமெயில் சென்ட் பண்ணுன்றதுல இருந்து எவ்ரி திங் இதுல வந்து இருக்கு. ஓகேவா? ரைட்? ஓகேவா? எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட்? இந்த லெட்டரை வந்து புரிஞ்சதா? படிச்சதுக்கு அப்புறம் என்ன ஏது அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரிஞ்சுதுண்ணா. ஓகே, சரி. நெக்ஸ்ட், செமிகாலன். Some words that we write need stronger pass. Some words, இப்ப கமாவோட ஸ்ட்ராங்கரான பாஸ் நம்மளுக்கு வந்து வேணும். That before than that provided by comma. Comma produce பண்றதோட ஸ்ட்ராங்கரான பாஸ் வந்து வேணும். Example of these types words are however, howeverக்கு முன்னாடி, okay, therefore, also, moreover, furthermore, hence, subsequently, consequently. இந்த வேர்டுக்கு முன்னாடி வந்து நம்ம கமா யூஸ் பண்ண முடியாது. கமாவோட பெட்டரான பாஸ்ட் வந்து நம்மளுக்கு வேணும். ஓகேவா? ரைட்? ஃபர்தர் எக்ஸாம்பிள் ஷோயிங் செமிகாலன் யூசேஜ். அப்ப செமிகாலன் யூசேஜ இப்ப நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். ஆல்ரைட்? She is a wonderful chef. Therefore, we must consider her for job. அப்ப அந்த இடத்துல செமிகாலன் இருக்குன்னா இன்னும் அழுத்தமான பாஸ் வந்து இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பெட்டரான வந்து கேப் இருக்கணும். He loves camping. Furthermore, he can afford to go on a trip, on the trip. I love English. Hence, I have decided to study literature at university. In the above example, the words therefore, furthermore, and hence need to remain strong for the sentence. அந்த இடத்துல ஆழமா வந்து ஸ்ட்ராங்கா வந்து தேவைப்படுது. அதனால அங்க வந்து பாஸ் வந்து கொஞ்சம் ஆழமா விடணும். They need a strong pass before them, and this is done through usage of semicolon. அப்ப இன்னும் ஸ்ட்ராங்கான பாஸ், இன்னும் கமாவோட பெட்டரான பாஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து செமிகாலன் யூட்டிலைஸ் பண்றோம். என்னென்ன வேர்ட்ஸ்? ஓகேவா? இந்த further more, also, therefore, hence, இந்த இடத்துல எல்லாம் பாஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும். அப்பதான் ஆழமா இருக்கும். இந்த சென்டென்ஸ் பாருங்க. கமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுவே வந்து செமிகாலன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? He was good at mathematics. However, he was not interested in it. First line படிக்கிற first sentence, he was good at mathematics. However, he was not interested in it. இப்ப செமிகாலன் இருக்குன்னா, கமா இருக்குன்னா இது மாதிரி. செமிகாலன், he was good at mathematics. However, he was not interested in it. ஓகேவா? ரைட்? புரியுதா? செமிகாலன் வந்துச்சுன்னா எப்படி மாறுது? பாஸ் கொஞ்சம் அதிகமாகணும், அழுத்தம் வந்து அதிகமா அந்த வேர்டோட however இருந்தாலும், ஓகேவா? ரைட்? இப்போ எக்ஸாம்பிள், Sanjay is good with education. However, he didn't write the exam. ஓகேவா? அப்ப ஒரு வேர்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். However needs to remain strong in the sentence. It needs a strong past before it, like in the second sentence. அப்ப செமிகாலன் எங்க வரணும் அப்படின்றது ஸ்பெசிபிக்கா நோட் பண்ணும். ஓகேவா? எந்த இடத்துல செமிகாலன் வரணும்? முதல்ல பண்ண மாதிரி இதுல இந்த சென்டென்ஸை படி, இந்த லெட்டரை படிங்க. ஓகேவா? படிச்சுட்டு எங்க செமிகாலன் வரணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுங்க. ரைட்டா படிக்கிறப்ப எங்க பாஸ் அதிகமா வேணும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல செமிகாலன் வரும்.
ஓகேவா? எழுதியாச்சா? ஆன்சர் பார்க்கலாமா? சரி, ஆன்சர். டுவெண்டியத் September 2017. Dear Gary, thanks for your letter on the 12th September. As I see it, we do one of three things. We can postpone the school fete and hope you hope for better weather, have the school fete on original date, but hold it in the school hall or combine the or okay or in the or combine the school fete with the midterm play. Okay, midterm play. Next, அப்ப இந்த இடத்துல ஒண்ணு. I don't think the first option is practical or financially possible as we rely on profits from the Fed to assist the general operation expenses. The second option The second option would mean we would not be able to hold such activities as the pony rides or water bombing. Water bombing the teachers. Always, okay, always a popular event. All things considered, I think it's best to combine the school play and fit. Okay, make it one huge fundraising event. Okay, right? Okay, fit fundraising event. அப்ப 4 இடத்துல வரணும். சப்போஸ் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இல்ல எக்ஸ்ட்ரா வேற இடத்துல போட்டிருந்தீங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட். colons. Colon and a double dot. A colon is made up of two full stops on top of each other. They can be used to introduce new information, quotations, or a list of things. They push the readers forward and make them focus on what is happening next in the sentence. Look at the impact which a colon has upon the following sentence. She ran all the way home, crashed on the bed, exhausted. She slept for a week. இப்போ எந்த இடத்துல வேணும்? colon is made up of two full stops. Okay, two full stops. Okay, one above other. They can be used to introduce new information. Quotations. அப்புறம் list of things. இது எல்லாத்துக்குமே தேவை. ஓகேவா? She ran all the way home, crashed on the bed, exhausted. ஓகேவா? Right? She slept for a week. அப்போ செம்ம டயர்ட் ஆயிட்டு வந்து போயிட்டு அப்படியே வந்து கிராஷ் அந்த பெட்ல டொமால்னு பெட்ல விழுந்துட்டு அப்படியே செம்மையா தூங்குறான். ஒரு வாரம் ஃபுல்லா தூக்கம் தான். அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். colons are used to introduce new information. புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன், அதுக்காக தான் கோலன் மேஜரா யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ்க்காகவும் கோலன் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த இதுல எக்ஸாம்பிள்ஸ்லயும் ஒரு சில இடத்துல அந்த கோலன் வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா? ஒரு சில இடத்துல கோலன் வந்து யூஸ் பண்ணும். இப்ப அகைன் ஆக்டிவிட்டி. கோலனுக்கு எந்த இடத்துல கோலன் வரணும்?
டக்குன்னு எழுதி கோலன் எங்கெல்லாம் போடணும் வாங்க போடுங்க பாப்போம். எழுதியாச்சா? ஓகேவா? ஆன்சர் பார்க்கலாமா? நீங்க முக்கியமா என்னெல்லாம் கவனிக்கணும்னா, எப்படி படிக்கிறேன் அந்த சென்டென்ஸ்ல எப்படி படிக்கிறேன் அப்படின்றத வந்து பார்க்கணும். Hi Damon, hope you had good day at school, darling. Not long till your exam. I just found out that your father and I have to go to a movie premiere, so we won't be here when you get home from school. Anyway, if you can just do these few things, that would be great. Go to the supermarket and buy. ஓகேவா? லிஸ்ட் சொல்ல போறாங்க. லிஸ்டுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? And buy cat litter, brand plates, detergents, coffee, milk, butter, bread, pizza, toilet paper, spaghetti, muesli, muesli bars, soap, crumpets, bird seeds, cheese, marmalade, cake, sausages, chocolate cake mix, and bananas.
அப்போ சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இதெல்லாம் வாங்க சொல்றாங்க. அப்போ அந்த லிஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி டபுள் இது வந்து காலன் வந்து வருது. லிஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி காலன் வருது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ். இங்கேயும் லிஸ்ட் பண்றாங்க வீட்டுல என்னென்ன வேலை எல்லாம் பண்ணணும்ட்டு. அதனால இங்கேயும் வந்து ஒரு காலன் வருது. ஓகே, ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ். ஸ்க்ரப் த பாத்ரூம், mow the lawn, mop the floor, dust, unload the dishwasher, make the beds and rake the leaves. வீட்டுல என்னென்ன வேலை எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. பாத்ரூம் கழுவணும், கார்டன் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிறது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணணும், ஃப்ளோர் எல்லாத்தையும் வந்து மாப் போட்டு தொடக்கணும், எல்லாத்தையும் வந்து டஸ்ட் இதா இருக்கிறதுல டஸ்ட் தூசி தட்டணும், அப்புறம் டிஷ் வாஷர் இதெல்லாம் சாப்பிட்டு அந்த தட்டு இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அன்லோட் பண்ணணும், வாஷ் பண்ணணும். அப்புறம் மேக் பெட்ஸ், பெட்ல இருக்க அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் அதை ஒழுங்கா போடணும். அப்புறம் ரேக் த லீவ்ஸ், விழுந்திருக்க அந்த சருகுகள் இலைகள் எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து குப்பை தொட்டியில போடணும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். அப்புறம் your brother didn't get a chance to do his chores, so if you would, பிரதருக்கும் வந்து டைம் இல்ல, அதனால நீ என்ன பண்றனா deflee the cat. deflee the catனா வந்து இந்த உண்ணி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃப்ளீ. ஓகேவா? கேட்ல இருக்க அந்த உண்ணி அதெல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணு. வாஷ் த டாக், நாயை வந்து குளிப்பாட்டு. கிளீன் அவுட் தி புட்ஜீஸ் கேஜ். புட்ஜீஸ் கேஜ்னா, புட்ஜினா வந்து என்ன தெரியுமா? புட்ஜினா என்னன்னு தெரியுமா? நம்ம லவ் பேர்ட்ஸ்னு சொல்றோம்ல, அது ஆக்சுவலா அதோட உண்மையான பேர் என்னன்னா புட்ஜி தான் வந்து உண்மையான பேர் அதுக்கு. நம்ம தான் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா? ரைட். அதோட கேஜ் இருக்கு, அதையும் கிளீன் பண்ணு. பிரதரால பண்ண முடியல, அதனால இதையும் பண்ணிடு. எப்படி சொல்றாங்க? இதை பண்ணனா இன்னும் நல்லா இருக்கும். நீ இதெல்லாம் பண்ணிடு, சூப்பர் மார்க்கெட் போய் இதெல்லாம் வாங்கிடு, வீட்டுக்கு வந்து இந்த வீட்டு வேலை எல்லாம் பண்ணிடு. அதுக்கப்புறம் உன்னோட பிரதருக்கு வந்து இந்த டைம் இல்லை இதை பண்றதுக்கு, அதனால இதை வந்து பூனையை வந்து குளிப்பாட்டுறது, அந்த உண்ணியெல்லாம் எடுக்கிறது, அப்புறம் வந்து நாயை வந்து குளிப்பாட்டுறது, அப்புறம் வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் கேஜை வந்து கிளீன் பண்றது, இதெல்லாம் கூட பண்ணிட்டுனா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் டார்லிங். இங்க பாருங்க, லாங் பாஸ் இந்த இடத்துல. ஓகேவா? தேங்க்ஸ் டார்லிங், டோன்ட் ஃபர்கெட் டு டு யுவர் ஹோம்ஒர்க். இவ்வளவும் பண்ணிட்டு அப்புறம் நீ ஹோம்ஒர்க் பண்ணிக்கோ, அதை மறந்துடாத, அதையும் பண்ணிடு. பி பேக் 12ish. 12 மணி போலதான் நாங்க வருவோம். லவ் மோம். அப்போ அதை எப்படி ஒண்ணு படிக்கிறோம், எப்படி சொல்றோம் அப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால இன்னும் பெட்டரா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்போஸ்ட்ரோஃப். அப்போஸ்ட்ரோஃப் ஒரு பெரிய வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போஸ்ட்ரோஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. எல்லாரும் வந்து அதனால இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்க பார்ப்போம். ஆக்சுவலா இந்த பங்க்சுவேஷன்ஸ் பத்தி இன்னைக்கு வந்து நிறைய பார்த்தோம், ரொம்ப மைன்யூட்டா நிறைய விஷயம் பார்த்தோம். நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏதாவது டிஃபரன்ஸ் வந்து நீங்க படிக்கிறதுலயோ அது மாதிரி டிஃபரன்ஸ் இருந்துச்சா? எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு இந்த பங்க்சுவேஷன் இன்னும் இருக்கு, ஒரு 5-6 பங்க்சுவேஷன் இம்பார்ட்டன்டா, அதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கிளாஸ்? நீங்க தான் வந்து சொல்லணும் பங்க்சுவேஷன்ஸ் பத்தி. இல்லைன்னா அதை தவிர்த்து வேற என்ன கத்துக்கிட்டீங்க இங்கிலீஷ்ல? பங்க்சுவேஷன்ஸும் கத்துக்கிட்டோம், அது கூட நான் லெட்டரு ஒரு சில இம்பார்ட்டன்டா எப்படி எல்லாம் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்றத எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஹவ் யூ ஃபீல் அபவுட் திஸ்? மற்றவங்களும் ஆன் பண்ணுங்க பார்ப்போம். மற்றவங்களும் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது என்னன்ட்டு வந்து ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி தானே பிளான் பண்ண முடியும். ஆக்சுவலா இதெல்லாம் பிளான் பண்றதுக்கு, இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்படி ஆர்கனைஸ் பண்றதுக்கே எனக்கு டைம் நிறைய ஆயிடுச்சு. ரிப்பீட்டடா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் நான் வந்து ஓகே இதை வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்து போடணும்னு போட்டேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஓகேவா? இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் இதுக்கு எஃபர்ட் போட்டா இன்னும் பெட்டரா இருக்குமா உங்களுக்கு?
அடுத்து எக்ஸசைஸ்லாம் இருக்கு. இப்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இது பங்க்சுவேஷனுக்கான எக்ஸசைசஸ்லாம் இருக்கு. நம்ம போன வாட்டி பண்ண மாதிரியே பண்ணணும். அது நெக்ஸ்ட் வீக்ல வந்து பேலன்ஸ் இருக்க பங்க்சுவேஷன்ஸ் பார்த்துட்டு பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இப்ப எல்லாம் அமைதியாவே இருக்கிறீங்க. நான் இது ஓகே தானே, இப்படியே சொல்லி கொடுத்தா புரியுதுண்ணா. சரி, எல்லாருமே அந்த லெட்டர்ல எழுதுனீங்களா? எழுத சொன்னது எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடணும். போன வாட்டி மாதிரி பிடிஎஃபா வந்து போட்டு அனுப்பிச்சு விடணும். ஓகேவா? குரூப்ல வந்து போடணும். அதனால அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பா குரூப்ல வந்து போடணும் அதை. ஆல்ரைட். சரி, ஓகேவா கிளாஸ்? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி அதர் இல்லைண்ணா. டவுட்ஸ்? சரி, ஒவ்வொரு வாட்டியும் பாக்குறப்ப புதுசா ஏதாவது வேர்ட்லாம் பாக்குறீங்கன்னா தயவுசெய்து அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுல என்ன அது அந்த வேர்டோட மீனிங் தெரியலனால கேட்டுடணும். புதுசா ஒரு வேர்டு பார்த்தாலும் தயவுசெய்து அதை அண்டர்லைன் பண்ணிட்டு அந்த வேர்டோட மீனிங்கும் டெஃபினெட்லி கேட்டுடணும். சரியா? அதை மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கேட்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. ஆல்ரைட், கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா கிளாஸ? டைமும் ஆயிடுச்சு. அடுத்து ஏதோ மீட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட் கைஸ். ஓகே, பாய். டேக் கேர் எவ்ரிவன். தேங்க்யூண்ணா. 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 தேங்க்யூண்ணா.